கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்திக்கு வந்து விஷயம் தெரியுது, பாட்டியை இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. உடனே கார்த்தியும் மயில் வாகனம் நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே கார்த்தி வந்து அவங்க போலீஸ்காரங்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க, எதுக்கு சார் எங்கள் பாட்டியை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் சண்முகத்தோட கதை முடிஞ்சிருக்குது, அதுக்கு காரணம் உங்கள் பாட்டியை வந்து விசாரணை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கவும், சண்முகத்தை மண்டபத்துக்கு வந்து உங்கள் பாட்டி தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு தான் சண்முகத்தை யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக உங்கள் பாட்டியை அழைச்சிட்டு வந்திருக்கிறோம், தேவைப்பட்டா உங்க பாட்டியை நாங்கள் அரெஸ்ட் கூட பண்ணுவோம் அப்படிங்கவும். இது கேட்டதுமே வந்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு உண்மையை வந்து வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்காக தான் பாட்டி வந்து சண்முகத்தை வந்து கூட்டிட்டு வந்தாங்க, நீங்க என்னன்னா பாட்டி மேலேயே இந்த மாதிரிக்கு வந்து தப்பு சொல்றீங்களா அப்படிங்கும்போது, எங்க பாருங்க கார்த்தி, எங்களோட விசாரணையை எங்களை வந்து விசாரிக்க விடுங்க, நீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் எங்களை வந்து குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்காதீங்க, தயவு செய்து சொல்றதை கேளுங்க, இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், நாங்கள் இப்போ தான் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் விசாரிக்கிறதுக்காக வாரோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் தலையிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு இந்த கேஸை பற்றின ஏதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படிங்கவும், அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்திக் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் பாட்டிக்காக நான் வந்து இந்த விசாரணையை நான் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன் கவலைப்பட போகிறேன், நான் தப்பு செஞ்சிருந்தா தானே நான் கவலைப்படணும், நான் எந்த தப்புமே பண்ணலையே, உண்மையை சொல்ல போனால் தப்பு பண்ணினது எல்லாமே இந்த முத்துவேலு அவன் பண்ணிக்கிட்டு அவன் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறான், ஆனால் இத்தனை வருஷமா உங்கள் அத்தை வந்து எங்கள் மேலே வந்து பழி சுமத்திட்டு இருந்தா, அது உண்மைதான் நினச்சிக்கிட்டு நாங்களும் வந்து இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்துட்டு இருந்தோம், ஆனால் எப்போ வந்து சிவகாமியோட கதை முடிஞ்சதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போமே நான் வந்து இதுலேருந்து வெளிவந்துட்டேன், ஆனால் இந்த விஷயம் உங்கள் அத்தைக்கு தெரியப்படுத்தணும் பார்த்தியா, அது எப்படியாவது சண்முகத்தை வச்சு தெரியப்படுத்தலான்னு சொல்லி நினைக்கும் போது தான் சண்முகத்தோட கதை இந்த மாதிரிக்கு நடந்து முடிஞ்சு போச்சுது, அதுக்கு கண்டிப்பாக காரணம் அந்த முத்துவேலாக தான் இருக்கணும், ஏன்னா அவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படிங்கவும். அப்போ மயில் வாகனமும் சொல்கிறாங்க, ஆமா கார்த்தி, பாட்டி சொல்றது எல்லாமே உண்மைதான், ஏன்னா அந்த முத்துவேலுக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது, அதனால தான் அந்த முத்துவேல் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படிங்கவும், சரி நம்ம வந்து வாங்க, அதாவது ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி வந்து அவங்க பாட்டி கிட்ட தைரியம் சொல்லிட்டு போகவும், என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது இப்போ மயில் வாகனம் கேட்குறாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுக்கு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, சண்முகத்தோட கதை முடியும் போது அவர் கடைசியில் வந்து செல்ஃபோன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற, அவர் எதுக்காக செல்ஃபோனை கேட்டுட்டு இருந்தார் அப்படிங்கவும், அவர் வந்து செல்ஃபோனை கேட்டாரா இல்லைன்னா வந்து செல்ஃபோனில் ஏதாவது வந்து ஆதாரம் வச்சிருந்தாரான்னு தெரியல, அவர் கடைசியில் அதை தான் என்னை பார்த்து சொன்னார் அப்படிங்கவும், இப்படி சொன்னார்னா என்னென்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் வந்து அவங்க வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா இந்த முத்துவேலும் சிவனாண்டியும் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் என்னென்னு தெரியலையே, அது மட்டும் இல்லாமல் சண்முகத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த பொருள் வந்து முத்துவேல் கையில் எப்படி கிடச்சிது, ஏன்னா முத்துவேலுக்கிட்ட அந்த மாதிரிக்கு பொருள் இருக்காது, அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா எப்படியாக்கும் அந்த பொருள் வந்து முத்துவேலுக்கிட்டையும் சிவனாண்டிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து இந்த மாதிரிக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் மண்டபத்தில் வேற ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதெல்லாம் இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. அங்கே வந்திருக்கும் போது அவங்க கார்த்தி மயில் வாகனமும் வந்து அவங்க ஒன்னொன்னையா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தவங்க வந்து பரதா போட்டுட்டு வராங்க. இந்த பரதா போட்டுட்டு வந்தது பார்த்ததுமே மயில் வாகனமும் கார்த்திக்கும் வந்து சந்தேகம் வருது, இந்த பரதா போட்டவங்க யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இவங்க யாருடைய சொந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளையோட சொந்தமாக இருக்காது, மாப்பிள்ளையே ஒரு ஃப்ராடு தனம் பிடிச்சவன், ஆக மொத்தத்தில் மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காது, நம்மளுக்கு உள்ள சொந்தக்காரங்களும் இந்த மாதிரிக்கு ஒருத்தவங்க கிடையாது, அப்படி இருக்கும்போது யார் பரதா போட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க வந்து சந்தேகம் வருது, ஒருவேளை மாயாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கார்த்தி மயில் வாகனமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் மாயா மண்டபத்துக்குள்ள வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்த மாயா தான் ஏதோ செய்யறதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதே இடத்துல முத்துவேலுவும் அங்கே இங்குமா போயிட்டு இருக்கவும் ரொம்ப பதட்டத்தோடு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துவேலையும் அவங்க பார்க்குறாங்க, பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் பாட்டி பார்த்தோம்னா அவங்க வந்து சண்முகத்தை அழைச்சிட்டு வராங்க, அவங்க பின்னாடியே முத்துவேலுவும் ஓடி வராங்க. இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து இருக்குது. இதை பார்த்ததுமே உடனே வந்து கார்த்திக்கு புரிய ஆரம்பிச்சிருது, ஆக மொத்தத்தில்
மொத்தத்தில் சண்முகத்தோட கதையை முடிச்சதுல மாயாவுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இப்போ இந்த மாயாவை எங்கே போய் தேடுறதுக்கு அப்படிங்கும் போது நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில்வாகனும் பார்த்தோம்னா நேராக மாயாவோட வீட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்க மாயா இல்லை, மாயாவோட வீடு வந்து பூட்டி இருக்குது. இதை பார்த்ததுமே என்ன சகலை, எப்படியாவது மாயாவை பார்த்து விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரியும்னு பார்த்தாக்கி இப்போ வீடு வர பூட்டிட்டு இருக்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும், சரி வா நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில்வாகனும் வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சாமி ரூமை தான் கட்டுறாங்க. அப்போ வந்து சாமி ரூமுக்கு அவங்க சந்திரகலா வராங்க. எல்லா பொருளும் இங்கே கொண்டு வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கவும் ஒவ்வொரு பாத்திரத்தையுமா அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அதாவது சண்முகம் வந்து மொபைலை தூக்கி போட்டாங்களா, அந்த மொபைல் வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே இருக்குது. அந்த பாத்திரத்துக்கிட்ட சந்திரகலா வரும்போது அப்போ கரெக்டாக வந்து அங்கே சாம்பிடிச்சிரி கூப்பிட்டுருந்தாங்க. இதனால அந்த மொபைலை அவங்க பார்க்காமையே விட்டுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து என்னக்கா என்ன விஷயமா கூப்பிட்டு அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை சந்திரா, அங்கே மண்டபத்துலேருந்து எல்லா திங்ஸுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாக்கா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, எல்லாத்தையும் நான் சாமி ரூமில் வைக்க சொல்லியிருக்கிறேன், அவங்க எல்லாத்தையும் கொண்டுங்க வச்சுட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லவும், வேற என்னக்கா விஷயம் அப்படிங்கும்போது, இல்லை ஒரே பிரச்சனையாக இருக்குது, கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேன், நீயும் வாரியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா நீ போயிட்டு வா நான் வரல அப்படிங்கிறாங்க. சரி சந்திரா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தியும் மயில்வாகனும் திரும்பவும் வந்து பார்த்தோம்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ வந்து சண்முகத்தோட பேத்தி இருக்கிறாங்களா, அவங்க அங்கே வந்துருந்தாங்க, அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கள் தாத்தாவோட நிலைமை இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தியும் அவங்க மயில்வாகனமும் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து கேட்குறாங்க, ஏம்மா உங்கள் தாத்தாவோட ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அவர்கிட்ட இல்லை, அவருடைய நம்பர் சொல்ல அப்படிங்கப்போ உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா அவருடைய நம்பரை சொல்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து அந்த ஃபோனுக்கு வந்து அவங்க வந்து அதாவது ரிங் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபோன் வந்து அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் யாருமே எடுக்காத மாதிரி இருக்கவும், அப்போ மயில்வாகனை கேட்குறாங்க என்னாச்சு கார்த்தி அப்படிங்கும்போது, அவருடைய ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது, ஆனால் ஃபோனை யாருமே எடுக்கல அப்படிங்கவும், இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா வந்து ரூமில் இருக்கவும், என்னது ஏதோ ஒரு ஃபோன் அடித்த மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வரவும், அப்போ வந்து ஃபோன் வந்து கட் ஆகிடுது. என்னமோ ஃபோன் ரிங் ஆன மாதிரிக்கு தெரிஞ்சுது, ஒருவேளை வேறு யாரையாவது ஃபோனாக இருக்கும், ரோஹிணிக்கோ ரேவதிக்கோ இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா திரும்பவும் ரூமுக்கு வந்துருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி அந்த ஃபோனில் ஏதாவது ஆதாரம் இருக்குமோன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது, அந்த ஃபோன் கிடச்சிட்டா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டீட்டெயில் தெரிய வரும், அதில் ஏதாவது முக்கியமான ஆதாரத்தை சண்முகம் வச்சிருந்தாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், பாட்டியை காப்பாற்றுறதுக்கு ஒருவேளை அந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக கூட நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியும் மயில்வாகனும் அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துடவும், அப்போ உடனே வந்து கார்த்திகிட்ட சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அந்த கிழவியை வந்து கைது பண்ணிட்டாங்களாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், அந்த கிழவிக்கு வேணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ராஜராஜன் வந்து திட்டுறாங்க, எங்க பாரு எங்க அம்மா இந்த மாதிரிலாம் நீ திட்டிட்டு இருக்காத, எங்க அம்மா எந்த தப்புமே பண்ணாதவங்க அப்படிங்கோ. ஆமா உங்க அம்மாவை 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவோட கதையை முடிச்சாங்களா, அப்பவுமே உள்ளத்துக்கு வச்சிருக்கணும், ஆனா அப்ப நடக்கல, இப்போ ஒரு அப்பாவியான ஒருத்தரை வந்து அழைச்சிட்டு வந்து இப்படி பொய்யான ஒரு சாட்சி சொல்ல வச்சாங்க, அதுதான் கடவுளா பார்த்து தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும், என்ன சந்திரா நினைச்சிட்டு இருக்கிற, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வாய்க்கு வந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, எங்க அம்மா வந்து அதாவது ஒரு உண்மையை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்காக தான் சண்முகத்தை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க, ஆனா அந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரோ சண்முகத்தோட கதையை முடிக்கிறதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஆமா சண்முகத்தோட கதையை முடிக்கிறதுக்கு யாருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, அப்போ யாரோ வந்து இந்த உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு தானே அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதாவது பாட்டிக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா உண்மையை சொல்றதுனா தானே அவங்க வந்து எந்தவித தப்பும் செய்யலன்னு சொல்லிட்டு தெரிய வரும், அதனால அவங்க செய்யறதுக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது. அப்போ ஆக மொத்தத்தில் மூணாவதாக யாருக்கும் வந்து இதில் தொடர்பு இருக்கு போலுக்கு, அவங்க தான் சண்முகத்தோட கதையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பூஜை ரூமில் இருக்கிற அந்த மொபைல் வந்து சண்முகத்தோட மொபைல் வந்து யார் கைக்கு கிடைக்க போகுது, ஏன்னா சந்திரகலா கைக்கு கிடைச்சாலும் சரி தான், அப்போ இதெல்லாம் செஞ்சது சிவனாண்டியும் முத்துவேலும் அப்படிங்கிற உண்மை வந்து அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சந்திரகலா அவங்களுக்கு எதிராகவே மாறிடுவாங்க. இதனால அந்த மொபைலோட விஷயம் வந்து முத்துவேலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து அந்த மொபைலை எடுக்கிறதுக்காக அவங்களும் வந்து நினைப்பாங்க. பாட்டியை காப்பாற்றணும்னா இந்த மொபைலில் இருக்கிற ஆதாரம் தான் முழு காரணமாக இருக்குது. அதனால ஒருவேளை சந்திரகலா வந்து இந்த உண்மை தெரிஞ்சிருந்தாலும் கூட, ஆனால் இந்த கிளவியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்திரகலா அந்த மொபைல் விஷயத்தை அவங்க மறைக்க கூட செய்வாங்க. அதனால இந்த மொபைல் வந்து ஒன்று மயில்வாகன கையில் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா கார்த்திக் கையில் ரேவதி கையில் கிடைச்சிச்சுன்னா பாட்டியை வந்து காப்பாற்றிடலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க